தனது பயணிகளிடம் நடத்திய உரையாடலின் போது ஹெய்லிங் வாடகை கார் ஓட்டுநர் இஸ்லாத்திற்கு அவதூறு ஏற்படுத்தினாரா என்பதை கண்டறிவதற்கு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்துடன் போலீஸ் இணைந்து பணியாற்றும். நேற்று ஜோஹர் பாருவில் இது தொடர்பான காணொளி வைரலானதை தொடர்ந்து புகார் கிடைக்கப்பெற்றதால் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் படை தலைவர் ரசாருடின் ஹுசேன் தெரிவித்தார். அந்த வாடகை கார் ஓட்டுநரின் உணர்ச்சிகரமான உரை உள்ளடக்கத்தை கொண்டிருந்த காணொளி நேற்று முன்தினம் இரவு 7 மணி அளவில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த காணொளியை வெளியிட்ட அதன் சமூக வலைதளத்தின் உரிமையாளரின் கணக்கிற்கான விவரங்கள் பெறுவதற்கு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்துடன் தொடர்பு கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவு மற்றும் நிந்தனை சட்டத்தின் கீழ் இணைய வசதிகளை முறையற்றதாக பயன்படுத்தியது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ரசாருடின் தெரிவித்தார். மலேசியாவிலுள்ள முஸ்லிம்கள் இஸ்லாமிய விதிகளை அமல்படுத்த முயற்சிப்பதோடு மதுபானம் மற்றும் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக 90 வினாடிகளை கொண்ட அந்த காணொளியில் சம்பந்தப்பட்ட வாடகை கார் ஓட்டுநர் கூறியுள்ளார். அந்த காரில் இருந்த பயணிகள் சுற்றுப்பயணிகள் என நம்பப்படுகிறது.